முன்னாள் முதலமைச்சர் எதுவுமே புரியாம பேசுறாங்க அப்படிங்கிறது ஆச்சரியம் மட்டுமல்ல, வருத்தம் மட்டுமல்ல, நகைச்சுவை. ஒரு பார்டர் ஸ்டேட்ல அவங்க ட்ரக்ஸை பிடிச்சா அது சாதனை. ஒரு பார்டர் ஸ்டேட்டுக்குள்ள தான் ட்ரக்ஸ் உள்ள வரும். குறிப்பாக முந்திரா, குறிப்பாக இந்தியாவுடைய பார்டர் ஸ்டேட் தான் ட்ரக் உள்ள வரக்கூடிய ஏரியாவே. அதனால தான் 2வது பிப்ரவரி மாசம் கடைசி வாரத்தில் பார்த்தீங்கன்னா போர்பந்தர்ல இருந்து 60 கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு படகு பிடிச்சாங்க. ஏன்? அந்த படகு ஈரான் சப்பர் போர்ட்லேருந்து வரக்கூடிய படகு. அதில் வரக்கூடிய சரக்கு எங்கே போகணும்? சென்னைக்கு. சென்னையிலிருந்து ஒரு போய் வாங்கணும். அதனால் முந்திரா போர்ட்டில் இதை பிடிச்சிருக்காங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் கைத்தட்டி அவார்டு கொடுங்க. ஒரு பார்டர் ஸ்டேட்டில் ஒரு ட்ரக்ஸை கண்ட்ரோல் பண்ணுறாங்கன்னா அவங்களுடைய எஃபிஷியன்சி எந்த அளவுக்கு பிடிக்கிறாங்க பொறுத்து தான். இன்னைக்கு அந்த முன்னாள் முதலமைச்சர் புரிந்து கொள்ள வேண்டும். இது போன்ற அரைவேக்காட்டுத்தனமான பதில் சொல்லக்கூடாது. இவங்களாம் முன்னாள் முதலமைச்சராக பொறுப்பில் இருந்திருக்கிறாங்க. நாகாலாந்து, உத்தராகண்ட், ஹிமாச்சல், குஜராத் பார்டர் ஸ்டேட்ல வெளியே வர்றத ஒரு காவல்துறை பிடிக்கிறாங்கன்னா இட் ஷோஸ் தேர் எஃபிஷியன்சி. தமிழ்நாட்டில் எங்க கஞ்சா கல்டிவேட் பண்றோமா? ஏதாச்சும் இங்க மலைப்பகுதி இருக்கா? இங்க ஏதாச்சும் வளர்க்குறாங்களா? கஞ்சா செடி பயிரிட்டு இருக்காங்களா? தமிழ்நாடு போன்ற பகுதியில் நம்முடைய குற்றச்சாட்டு ஆளும் கட்சிக்கு இருக்கக்கூடிய தொடர்பு. அயலகணியில பொறுப்பில் இருக்காங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா பங்காளி கட்சி என்பதை முன்னாள் முதலமைச்சர் அவர்கள் மறுபடியும் ஊர்ஜிதம் செய்யறாங்க. அவங்க பேச மாட்டாங்க. அதுக்கு பதிலாக முன்னாள் முதலமைச்சர் பதில் சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் திரும்ப நீங்க முன்னாள் முதலமைச்சர் கேட்கணும். பார்டர் ஸ்டேட்ல கஞ்சாவை பிடிக்கிறக்கும், பார்டர் ஸ்டேட்ல இருக்கக்கூடிய ஒரு போர்ட்ல கஞ்சாவை பிடிக்கிறக்கும், தமிழ்நாடு போன்ற பகுதியில் இதுவரை கஞ்சா புழக்கம் இல்லாம ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் சிந்தட்டிக் ட்ரக்ஸை பிடிக்கிறக்கும் வித்தியாசம் இருக்கு. இந்த ஆபரேஷன் யார் பண்றாங்க? மத்திய அரசு தானே பண்றாங்க. இதனை மாநில போலீஸ் முந்தரா போர்ட்ல போய் பிடிச்சாங்களா? தமிழ்நாட்டினுடைய காவல்துறை முந்தரா போர்ட்ல போய் செர்ச் வாரண்ட் வாங்கிட்டு போய் பிடிச்சாங்களா? அது பிடிச்சது யார்? எல்லாம் மத்திய அரசு சார்ந்த துறைகள், என்சிபி தானே பிடிக்கிறாங்க. அதனால் முன்னாள் முதலமைச்சர் அவர்கள் யாரை காப்பாற்றுறதுக்கு பிரசிடன்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காரு? நான் பங்காளி கட்சியின் மறுபடியும் ஊர்ஜிதம் செய்யறாரா? செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.